ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட நியூ ஃபிஷ்ஷஸ் அண்ட் டேங்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நியூ ஃபிஷ்ஷஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட இந்த பழைய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுதான் நம்ம கோல்டு கொய் மோலி இருக்கிற டேங்க்கு. பாருங்கள் எப்படி பாசியாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். சரி வாங்க கைஸ், நெக்ஸ்ட் டேங்கை பார்த்துடலாம். கைஸ் இதில் ஏதோ ஒன்று குறையுதுன்னு பார்ப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்லேப்பி பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டுடுச்சு. ஸோ இப்போ நம்மகிட்ட 2 ஸ்லேப்பி தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்துலேயே நிறைய ஸ்லேப்பி மீன்லாம் யார்கிட்டையாவது வாங்கலாம், இல்லை நம்மளே பிடிக்க வேண்டியதும் பிடிக்கலாம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கப்பி ஃபிஷ்ஷை பார்க்கலாம். கைஸ் பாருங்கள், இதில் தான் நம்ம கப்பீஸ்லாம் கிடக்கு. கப்பீஸ்னால் எல்லா கப்பீஸுமே இல்லை, நம்ம லோட்டஸ் டேங்க் கப்பீஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கப்பி ஃப்ரைஸ் எடுத்து போட்டுருவோம். அதுதான் வளர்ந்து இவ்வளோ அழகாக இருக்குது. அது உங்களுக்கு இப்போ தெரியாது. நான் இதை க்ளீன் பண்ணுற வீடியோனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதில் எல்லா கப்பீஸையும் பார்க்கலாம். அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இதில் என்ன போட்டிருந்தோன்னா கப்பீஸ் ஃப்ரைஸ் போட்டிருந்தோம். இதில் என்ன மீன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸில் ஒரு வெரைட்டி கிடக்கு. என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா டம்போயர் கப்பி தான். பாருங்கள் கைஸ், ஒரு பேர் ப்ரீடிங் விட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சைடில் ஒரு வகையான பிளான்ட்டும் போட்டிருக்கோம். பாருங்கள் டம்போயர் கப்பி உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள் கைஸ், இப்போ அது மேலே வரல, அடியில் போய் கிடக்குங்க. பாருங்கள் கைஸ், இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கைஸ், பேராக போட்டிருக்கோம். அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு கப்பீஸ் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் லாஸ்ட்டில் ஒரு ரேக் இருக்கும், அந்த ரேக் தான் இது. பாருங்கள் கைஸ், ஃபுல் கோல்டு கப்பி பேரை. அந்த டேங்கும் இதுக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ப்ரௌன் வேல்கேவும் நிறைய இந்த டேங்கில் வந்திருக்கு. இதுலேயும் நம்ம ப்ரீடிங் தான் போட்டிருக்கோம். பாருங்கள். அப்புறம் இதுவும் நம்மளோட ஒரு புது மாலி தான். இது யார் தந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தந்தான், ஒரு பையன். என்கிட்ட இந்த ஒரு மீன் தான் இருக்குது, நீ வளர்த்துக்கன்னு சொல்லி தந்தான். ஸோ இந்த ஃபிஷ் நம்ம நல்லபடியாக வளர்ப்போம். பாருங்கள் மாலியை. அப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கௌராமி தான் கைஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நியூவாக ஒரு இது கோல்டன் கௌராமி வாங்கி விட்ருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய கௌராமி, அதாவது நம்மளோட மேல். பாருங்கள் மொரட்டாக இருக்கும் அந்த அளவு. பாருங்கள் கைஸ், இதுலேயும் நம்ம ப்ரீடிங் தான் போட்டிருக்கோம். எல்லாமே இப்போ நம்ம கிட்டத்தட்ட ப்ரீடிங் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ கப்பீஸ் ஃப்ரைஸும் மாலி ஃப்ரைஸும் இல்லை. ஸோ இனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீடிங் போட்டு எடுக்க வேண்டியது தான் ஃப்ரைஸ் எல்லாம். ஸோ வாங்க நம்ம இப்போ நம்மளோட இருக்கிறதுலே ஒரு பெரிய டேங்கை பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்மளோட நியூ ஃப்ரிட்ஜ் பாருங்கள். இதை நம்ம வீட்டில் கலந்த நம்மளோட ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா நாசமாகிடுச்சு. ஸோ நம்ம அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தீம்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டிடும். வாங்க இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம். கைஸ் இதுக்குள்ளே எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கப்பீஸாக தான் இருக்குது. இல்லை நம்ம ஒரே வெரைட்டியாக போல் எல்லாமே மிக்ஸ்டு வெரைட்டியாக தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறீங்களா பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கிறது இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான், இன்னொரு ஃப்ரெண்டு. இது பார்த்திங்கன்னா குளத்து கப்பீஸான்னு எனக்கே தெரில, ஆனால் இது வந்து எல்லாமே பெரிய சைஸாக இருக்குது. அப்புறம் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு கொய் கப்பின்னா இருக்குது பாருங்கள். இது நம்ம மிக்ஸ்டு கப்பியில் வாங்கும்போது நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கப்பி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டேங்க் பார்த்திங்கன்னா நம்ம இனி இந்த கப்பீஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இனி ஒரு மான்ஸ்டர் வாங்கலான்னு இருக்கோம். அந்த என்ன மான்ஸ்டர் நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். அந்த மான்ஸ்டருக்கு இந்த டேங்க் ஒரு வேளை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அப்புறம் நம்மளோட கௌராமி ஃப்ரைஸு என்னாச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்கள் கைஸ், ஒரே ஒரு கௌராமி ஃப்ரை தான் இருக்குது. மீதி எல்லாத்துக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசெண்டாக அந்த கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட்டு முந்தினம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழையாக இருந்துச்சு. அதில் நம்ம பாதி மீன் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டு பாதி மீனை பார்த்திங்கன்னா டெத் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட கப்பி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்களா கைஸ், இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நிறைய வெரைட்டியான கப்பீஸ்லாம் வாங்கி விடுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாட்ஸ் வாங்கலாம் தான் இருக்கும். இது ஃப்ரிட்ஜ் பாட்ஸ் வாங்குவோமா இல்லை கிளாஸ் டேங்க் வாங்குவோமான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.